தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாக போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் பதிகின்றது. எனவே பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டதால்
இதனால் இனி உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். தொழில் வளர்ச்சி உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் படிப்படியாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்றார். அவரது பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். 7இல் குரு இருப்பதால் வாழ்வில் வசந்தம் வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். இதுவரை நஷ்டத்தில் சிக்கியிருந்த தொழில் இப்பொழுது லாபத்தில் இயங்க தொடங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி யோகத்தை வாரி வழங்குவார். பாக பிரிவினை செய்வதில் ஏற்பட்ட தாமதம் விலகும். எதையும் திட்டமிடாமலேயே வெற்றி வந்து சேரும். செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் சிறப்பான பலன் உண்டு. சனியின் பார்வை 2, 7, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. அவரது பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். குடும்பத்தில் கெட்டி மேலும் கொட்டும் வாய்ப்பு வந்து சேரும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். அதிகார பலம் பெற்றவர்களின் நட்பால் சில காரியங்கள் கைகூடும். சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள், படித்து முடித்தவர்கள் பட்டமேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இந்த காலத்தில் கைகூடும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானமும் கிடைக்கும். சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் கூட்டு தொழில் தனித்தொழிலாக மாறும். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். பழைய கடன்களை கொடுத்து மகிழ்வீர்கள். லாபஸ்தானம் புனிதமடைவதால் தொழில் வெற்றி நடை போடும். பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே எதிரிகள் விலகுவார்கள். எதிர்பார்த்த உத்தியோகம் கிடைக்கும். தொழில் முயற்சிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் ஊதிய உயர்வும் உண்டு. 12இல் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வருமானம் போதுமானதாக இருக்கும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் ஏற்படலாம். பதவி உயர்வை முன்னிட்டு ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்க்க நேரிடும். ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்துவீர்கள். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு செல்வது யோகம்தான். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு செல்லும் ராசிநாதன் உங்கள் வெற்றிகளை வழங்குவார். குறிப்பாக சகோதரர்களுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். மன உறுதி அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னேற்றம் உண்டு. மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் சுகங்களும் சந்தோஷங்களும் இல்லத்தில் நிலவும். முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும். தொழிலில் புதிய நண்பர்கள் வந்து இணைவார்கள். இதனால் பொருளாதார நிலை உயரும். பணியாளர்களின் தொல்லை அகலும். பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசியை பொறுத்தவரை 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தனவரவு திருப்தி தரும். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி அனுகூலம் தரும். அயல் நாட்டு நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவு செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்குவீர்கள். கலைஞர்களுக்கு வெற்றி பாதையில் செல்லும் வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இந்த தனுசு ராசி பெண்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அலைமோதும். வெற்றிக்கு உரிய தகவல்கள் வீடு வந்து சேரும். பொருளாதாரம் திருப்தி தரும். பஞ்சமசனியின் ஆதிக்கத்தால் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு வேலை தேடும் முயற்சி கைகூடும். சகோதர வர்க்கத்தினரின் அன்பிற்கு பாத்திரமாவீர்கள். புதிய கடை திறப்பு விழா நடத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்க பெறும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த தை மாதம் வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளில் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ நடராஜர் வழிபாடு செய்து வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.